சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே 3 புதிய முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோவா பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஒரு பெய்ட் ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ யாருக்காச்சும் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆதார் அட்டை அப்படிங்கிறது அனைவருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றா மாறிடுச்சு. நீங்க உதவித்தொகை பெறுறதுல இருந்து பேங்க்ல ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா இந்த ஆதார் கார்டு அப்படின்றது ரொம்பவே பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவு ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ஆதார் அட்டை தான் முக்கிய ஆவணமாக கேட்குறாங்க. ஸோ இந்த நிலையில தான் UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அனைவருமே கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் அறிவிப்பு என்னன்னா, வந்து அனைவருமே 10 வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்களோட அந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது புதுப்பிக்கணும்னு சொல்லி. எதற்காக 10 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் வீடு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை மொபைல் நம்பர் மாற்றிருப்பாங்க, அவங்களோட அடையாளமே மாறி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஸோ எல்லாருமே 10 வருஷத்துக்கு ஒரு டைம் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சமூக வலைத்தளங்கள்லாம் இப்போ என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ஆதார் அட்டையை யாரெல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் புதுப்பிக்காமல் இருக்கீங்களோ அவங்களோட ஆதார் அட்டை செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உங்களோட ஆதார் அட்டையில் மொபைல் நம்பர்ஸ், அட்ரஸ்ன்னு சொல்லி எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சொல்ல போனோம்னா உங்களோட பிறப்புல இருந்து இறப்பு வரையும் இந்த ஆதார் அட்டை அப்படின்றது செல்லும். ஸோ மக்கள் அனைவருமே உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் புதுப்பிச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்காக பால் ஆதார் அட்டை இல்லைன்னா பால்ய ஆதார் அப்படின்ற பேர்ல ப்ளூ கலர்ல நீல நிற ஆதார் அட்டை அப்படின்னு குழந்தைக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவங்களோட குழந்தைக்கு 5 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ஒரு டைம் புதுப்பிக்கணும். அண்ட் 15 வயசு ஆகும் போதும் வந்துட்டு நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் 15 வயது ஆயிடுச்சு அப்படின்னா ஆதார் அட்டை இருக்கு அப்படின்னா அதை புதுப்பிச்சுக்கோங்க. எதற்காக இந்த புதுப்பிக்கணும் அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, 5 வயசு ஆகியிருக்கும் போது அவங்களோட முகம் சேஞ்ச் ஆகிருக்கும், கைரேகை, கருவிழி எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதற்காக மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. மூன்றாவது முக்கிய மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு என்னன்னா, உங்களோட ஆதார் அட்டையில் ஏதாச்சும் நீங்கள் மாற்றம் செய்யணும், டேட் ஆஃப் பர்த் மாற்றணும், பேர் மாற்றணும், ஃபோன் நம்பர், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆன்லைன் வழியாக நீங்கள் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி வரையும் இலவசமாக எந்த கட்டணமும் இன்றி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு UIDAI வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆன்லைனில் நீங்கள் ஏதாச்சும் ஆதார் அட்டையில் அப்டேட் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்டேட்டுக்குமே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரையும் வந்து கூடுதலாக செலவாகும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் யாராச்சும் உங்களோட ஆதார் அட்டையில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜூன் 14ஆம் தேதி வரையும் இலவசமாக பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த 3 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.